தமிழும் இருக்காது, தமிழ்நாடும் இருக்காது. எங்கன்னா பார்த்தாலும் நின்றுக்கிட்டு காதுகிட்ட போல போல அப்படின்னு ஏதோ போயிட்டுருக்கா. என்ன பண்றது? போட்டு அண்ணனுக்கு போட்டு அங்கிருந்து இப்படி வருது இல்லை ட்ரெயின் தொடர் வண்டி, அங்கிருந்து இப்படி வருது இல்லை, இங்கிருந்து அப்படி போகும். அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கானா ராவா எடுத்துருவேன். எதை வேண்டா. வணக்கம் சீமான் சார், பட்டிமன்றம் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஆட்களெல்லாம் நல்லா சிரிப்பு காட்டினீங்க, நல்லா சிரித்தாங்க. ஆனால் எப்படி ஹிந்திக்காரனை பூரா ட்ரெயினில் இங்கே வந்தால் நீங்கள் அப்படியே ட்ரெயினில் திருப்பி அனுப்பிடுவீங்க. ஓட்டு லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துருவீங்க, அவங்களுக்கு ஓட்டே இருக்காது. ஆனால் ஆசை நல்லா படுறீங்க. ஆனால் என்ன சொன்னாலும் வர முடியாத பாஸு. சரி, இதெல்லாம் கரெக்டு தான். ஹிந்திக்காரன் நாங்கள் வர விடாமல் ஆக்குருவீங்க. ஹிந்திக்காரனும் இந்தியாக்காரன் தான், எங்கனாலும் போகலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரைட்டு. இதே டெல்லியில், பாம்பேயில், மற்ற மாநிலங்களில் தமிழ்காரங்க போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அங்கே நம்மளுக்கும் குடியுரிமை தந்திருக்காங்களே, நமக்கும் அங்கே ஓட்டு உரிமை இருக்குது. அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டுருலாமா? அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? பாம்பேயில் இருந்த வண்டியில் அவங்கள நம்மளை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா நம்ம வாழ்வாதாரம் எவ்வளோ ஆட்கள் பாம்பேயில், தாராவியில், ஹைதராபாத்தில், செகந்திராபாத்தில், கர்நாடகாவில், கேரளாவில் எல்லாம் தமிழ்காரங்க இருக்காங்களா? அப்போ முதல்ல அவங்கள எப்போ கூப்பிட போகிறீங்க? டக்குன்னு கூப்பிட்ருங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இறக்கிட்டீங்கன்னா அடுத்தால நீங்கள் தான் சிஎம். நீங்கள் என்ன சொல்கிறது? நாங்களே இந்திக்காரனை அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற குடிமக்களே இந்தியாவுக்குள்ளே வாழ விடக்கூடாதுன்னு சொன்ன ஒரே தலைவன் நீங்கள் தான். அவனை எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கணும். அவன் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவன் இந்திய குடிமகன். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலலாம் போய் வாழ்கிறோம், கண்டம் தாண்டி கண்டம் போய் வாழ்கிறோம். ஆனால் இந்தியாவுக்கு வாரவன் இந்தியாவுக்குள்ளே வாழக்கூடாதுன்னு சொன்ன நீ எவ்வளோ பெரிய புத்திசாலியா பாப்பா? இப்போ தெரியுதா நீ பேசுறது இல்லாத அர்த்தம் இருக்கா? இல்லை உங்கள் ஆட்கள் அர்த்தம் புரிஞ்சிச்சிருக்காங்களா? நீ ஒரு முட்டா பீஸு, அதுக்கு மேலே உள்ள பீஸுகள் எல்லா அறவேக்காடையும் வெந்தது வேகாதையும் கூட்டி கொண்டு வச்சு நீ பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. மண்டையில் மசாலா இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிய. இதெல்லாம் இந்திக்காரன், அவனுக்கு தமிழ் தெரியாது, ஓகே, புரிஞ்சுட்டுனா அங்கே இருக்கிற தமிழ்காரன் அவன் இங்கே அனுப்பி வச்சுருவானே. இப்படிலாம் யார் பாஸ் உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தா? இப்போ தெரியுதா உங்கள் எதுக்கு தோத்துருக்கிய? தவளை தன் வாயால் கெடும். என்ன பேசணும்னு பேச தெரில, புத்தி பேதலிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீமான்